கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர் அனைத்திலும் வெற்றி பெறுகின்றார். ஆம், இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட 3 வார்த்தைகளையும் நாங்கள் கவனமுடன் கேட்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த 3 வார்த்தைகளுடைய சாராம்சம் அல்லது கருப்பொருள் இதுவாகத்தான் இருக்கும். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர் அனைத்திலும் வெற்றி பெறுவார். இன்று கிறிஸ்தவர்களாகிய வாழக்கூடிய நாங்கள் எத்தனை பேர் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்விலே கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு கிறிஸ்துவோடு இணைந்து என்னுடைய வாழ்வை வாழ்கின்றேன்? இதனை இந்த 3 வார்த்தைகளும் எங்களுக்கு அழகாக கூறுகின்றன. முதலாவது வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் பாபிலோனியாவிலே நாடு கடத்தப்பட்டு கிடந்து யூதா நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்விலே நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாடு கடத்தப்படுகின்ற பொழுது, ஒரு தங்களுடைய ஊரை விட்டு நாட்டை விட்டு இடத்தை விட ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது தெரியும், வாழ்விலே நிம்மதி இல்லை, வாழ்விலே ஒரு வகையான வறட்சி, வெறுமை. இப்படியாக வாழுகின்ற மக்கள் தான் இந்த பாபிலோனியாவிலே நாடு கடத்தப்பட்டு கிடக்கின்றார் யூதா மக்கள். உண்பதற்கு எதுவும் இல்லை, குடிப்பதற்கு எதுவும் இல்லை என்று எப்படி என்னுடைய வாழ்வை நகர்த்துவது, என்னுடைய வாழ்வை எப்படி வாழ்வது என்று சிந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தான் ஆண்டவர் மூலமாக யூதா எசாயா இறைவாக்கி மூலமாக ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவருடைய உடன்படிக்கையை அவர்களுக்கு இப்படியாக கூறுகின்றது. ஆண்டவர் தாகம் தீர்ப்பதற்கு, பசி ஆற்றுவதற்கு அவர்கள் உழைக்க வேண்டிய கட்டாயமில்லை. அவர்களுக்குரிய உணவை, அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் வழங்குகிறேன் என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் ஆண்டவர் மூலமாக கூறுகின்றார். பாந்தவர்களே, இது அவருடைய வாழ்விலே அவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தபடியினால், ஆண்டவர்களை நம்பிக்கை கொண்டபடியினால் இப்படியாக எசாயா இறைவாக்கினர் நாடு கடத்தப்பட்ட யூதா மக்களுக்கு அவர்களுக்கு இப்படியான ஒரு செய்தி கொடுக்கப்படுகின்றது. 2வது வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எசாயா 2ஆம் வாசகத்திலே பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் ரோமை திருகவை. பவுலடியார் வாழ்ந்த காலத்திலே ரோமை நகரிலே மக்கள் பல்வேறு வகையான துன்பங்கள், சமூகத்திற்கு சென்றாலும் துன்பங்கள், வீடுகளிலும் துன்பங்கள், எங்கு பார்த்தாலும் துன்பங்கள், துயரங்கள் நிறைந்து கொண்டிருக்கின்ற வழியிலே தான் பவுலடிகளார் ரோமை நகர மக்களை பார்த்து கூறுகின்றார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்கக்கூடியது, கிறிஸ்துவிலே இணைந்திருந்தால் உங்களை எதுவுமே அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. பவுலடிகளார் ரோமை நகர மக்களை பார்த்து ஆணித்தரமான செய்தி கூறுகின்றார். ஆண்டவரோடு இணைந்திருங்கள், உங்களை எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அதற்கு உதாரணம் காட்டுகின்றார். வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, இப்படியாக ஆண்டவர் உதாரணங்களை காட்டுகின்றார். இப்படியான உதாரணங்களை காட்டி பவுலடிகளார் ரோமை நகர மக்களுக்கு கூறுகின்றார், ஆண்டவரோடு இணைந்திருந்தால் உங்களை எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லி ரோமை நகர மக்களுக்கு பவுலடிகளார் அழகாக கூறுகின்றார். இப்படியாக எங்களுடைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது ஏராளமான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகின்ற பொழுது மாலையாகி விட்டுகின்றது. அவர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து, வெவ்வேறு தூரிடங்களிலிருந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருகின்றார்கள். அவருடைய வார்த்தையை கேட்கின்ற வருகின்ற பொழுது அவர்கள் மீண்டுமாக 5000த்திற்கு மேற்பட்ட மக்கள் திரும்பி வீடுக்கு செல்ல முடியாத நிலையிலே ஆண்டவர் இயேசு சிறர்களோடு தங்கியிருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதுவுமே இல்லை. எப்படி இந்த மக்களுக்கு உணவு கொடுப்பது என்ற ஒரு கேள்வி. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு காட்டுகின்றார். அந்த மக்கள் ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கை கொள்கின்றார்கள். நாங்கள் இயேசுவோடு இணைந்திருக்கின்றேன், இயேசுவை பின்பற்றுகின்ற சிறர்களோடு இருக்கின்றேன், எப்படியாவது எங்களுடைய வயிற்றை போக்குவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் கூறுவார், உதவி செய்வார், கருணை காட்டவர் என்ற இந்த நம்பிக்கை, விசுவாசம் இயேசுவை பின்பற்றுகின்ற மக்களுக்கு இருந்தது மாணவர்களே. அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தன்னோடு இருந்தாலும் அதனை பலுக பெருக செய்து எல்லா மக்களுமே உண்ணக்கூடிய விதத்திலே ஒரு புதுமை செய்து அந்த இடத்திலே மக்களை கொருகின்றார். இது 3வது ஆரம். இப்படியாக அன்பார்ந்தவர்களே, இந்த 3 வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 3 வார்த்தைகளும் எசாயா இறைவாக்கினர் பாபிலோனியாவிலே நாடு கடத்தப்பட்ட யூதா மக்களுக்கு எப்படியாக ஆண்டவருடைய அன்பை காட்டுகின்றார். 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் உரோமிய நகர மக்களை பார்த்து கூறுகின்றார். அதுபோல நற்செய்தி பதிலே பார்க்கின்ற பொழுது எப்படியாக ஆண்டவர் இணைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பரிவும் கருணையும் மக்கள் மீது இருக்கிறது என்று சொல்லி 3 வார்த்தைகளும் வெவ்வேறு விதமான பாங்கிலே, வித்தியாசமான ஒரு பாங்கிலே எங்களை எடுத்து காட்டுகின்றது. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர் அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆம், இயேசுவிலே பாந்தவர்களே, எங்களுடைய வாழ்வை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்தவனாக இந்த திருச்சபையிலே வாழுகின்ற பொழுது, சமுதாயத்திலே வாழுகின்ற பொழுது, இன்று என்னுடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு எதிராக பல்வேறு சவால்கள், கிறிஸ்தவ வாழ்விற்கு எதிராக பல்வேறு கொடுமைகள், துன்பதுயரங்கள் வருகின்ற பொழுது நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற, கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகின்ற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றேனா, அல்லது கிறிஸ்துவையும் பின்பற்றுவோம், வெவ்வேறு சமயங்களையும் பின்பற்றுவோம், வேற்று தெய்வங்களையும் பின்பற்றுவோம், இப்படியாக என்னுடைய உள்ளம், என்னுடைய மனமானது மனம் போன போக்கிலே வாழுகின்றது என்று சிந்திப்பதற்காக ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். ஒரு முறை நான் கண்டி குறும்படத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது விடுமுறைக்காக வீட்டிற்கு சென்றிருந்தேன். எங்களுக்கு தெரியும், வழமையாக விடுமுறைக்கு செல்கின்ற பொழுது நாங்கள் வெள்ளை ஆடை அணிந்து செல்வதில்லை, பிரதர்ஸாக இருக்கின்ற பொழுது. இந்த நேரத்தில் என்னுடைய ஊருக்கு சென்றுகின்ற பொழுது சாதாரணமான ஒரு சாதாரணமான ஆடை அணிந்தான் வீட்டில் இருக்கின்றேன். ஒரு ட்ரௌசர், ஒரு டிஷர்ட் இப்படியாக போட்டு என்னுடைய வீட்டில் இருக்கின்றேன். என்னுடைய வீட்டிற்கு வெளியிலே இருக்கின்ற பொழுது ஒருவர் வருகின்றார். அவர் எப்படி வருகின்றார் என்று சொன்னால், ஒரு வெண்கல பாம்பை கையிலே ஒரு வெள்ளை பட்டை அணிந்து அந்த ஊர் வழியாக செல்கின்றார். அப்படி என்னிடம் கூறுகிறார், தம்பி உங்களோட வீட்டோருக்கா பார்க்கணும். இப்போ நாங்கள் ஏன் என்ன பார்க்கணும், உங்களோட வீட்டில் ஏதோ இருக்குது, யாரோ செய்வனை செய்திருக்கிறாங்க, பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன, பரவாயில்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட வீட்டுக்கு இல்லை, உங்களுக்கு தான் ஏதோ இருக்குது, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி நான் சொன்னேன், கிறிஸ்தவ மக்களை மட்டும்தான் நான் உள்ளுக்குள்ளே எடுப்பேன், ஏனையவர்களை நான் உள்ளிற்கு எடுப்பதில்லை என்று சொல்லி அவருடைய முகத்திற்குரிய பாந்தவர்களே, இப்படியான சந்தர்ப்பங்கள், இப்படியான அனுபவங்கள் இன்று நிறைய பேருடைய வாழ்வில் வருகின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்துவை மறந்த மக்களாக வாழ்கின்றோம். யாரெல்லாம் இப்படியாக பணத்தை காட்டி, வேற்று தெய்வங்களை காட்டி எங்களுக்கு சவால் கொடுக்கின்ற பொழுது இன்று நாங்கள் அந்த சவால்களை மூழ்கி கிடக்கின்றோம். பணத்தை காட்டி வருகின்ற பொழுது பணத்திற்கு பின்னாலே செல்கின்றோம். வேற்று தெய்வங்கள் வெவ்வேறு விதங்களிலே எங்களுடைய விசுவாசத்துக்கு எதிராக வருகின்ற பொழுது நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம், நாங்கள் கிறிஸ்துவோடு இணைந்துகின்ற மக்களாக வாழ்கின்றோமா? ஒரு பங்கில் நான் பணியாற்றி இருக்கின்ற பொழுது இப்படியான அனுபவங்கள் அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்படியாக எத்தனையோ மக்கள் ஆலயத்திற்கு வருவதில்லை. அவர்களை வீடு தேடி செல்கின்ற பொழுது அங்கே மக்கள் கூறுவார்கள், அவங்க வேறு யாரோ செய்வனை செய்கிறாங்களா, யாரோ என்ன மை வச்சு பார்க்குறாங்களா, அது வெத்திலையில் ஏதோ செய்கிறாங்களா, அங்கே போயிட்டாங்க. அந்தோனியார்கிட்ட வருகின்றேன், அந்தோனியார் எதுவுமே செய்கிற மாதிரி தெரியல, அதனால் நாங்கள் பூசாரிகிட்ட போயிட்டோம். இப்படியாக என்னுடைய காதாலை கட்டிருக்கின்றேன், மக்கள் கூறுவதை பார்த்திருக்கின்றேன் பாந்தவர்களே. ஆகவே எங்களுடைய வாழ்வை நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். இன்று கிறிஸ்தவ சமயத்தை தழுவுகின்ற மக்கள், கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற மக்கள் இன்று இப்படியாக நாங்கள் தெருவாக ஓடி செல்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை மறந்து வாழுகின்றோம். ஆண்டவருடைய வாழ்விலே செய்திருக்கின்ற நன்மைகளை மறந்த மக்களாக சில இடங்களிலே வாழுகின்றோம். ஆண்டவருடைய வாழ்விலே செய்திருக்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்த மக்களாக நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ உறவுகள். ஆகவேதான் இன்றைய 3 வார்த்தையுடாக ஆண்டவர் எங்களை சவால் படுத்துகின்றார். இப்படியான துன்பதுயரங்கள், இப்படியான சவால்கள் என்னுடைய வாழ்விற்கு வருகின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்துவை மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே செய்திருக்கின்ற நன்மைத்தனங்களை மறந்து என்னுடைய வாழ்வு ஏனோதான முறையிலே
மனம் போன போக்கிலே என்று எத்தனையோ மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் என்று 3 வார்த்தை விடாக எங்களை கூறுகின்றார் என்று நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். என் உள்ளத்தில் என்ற கேள்வியை கேட்டு பார்ப்போம். நானும் நீங்களும் என்னுடைய வாழ்விலே குடும்பமாக இருந்தாலும் சரி, என்னுடைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற வாழ்வை வாழுகின்றேனா? கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்வை, எடுத்துக்காட்டான வாழ்வை, அர்த்தமுள்ள வாழ்வை நான் வாழ்ந்திருக்கின்றேனா? அப்படி வாழாத மறுத்த சந்தர்ப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து திருப்பலிகளிலே ஆண்டவருடைய அருளை வேண்டி மன்றாடுவோம்.